வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. குறள் எண் 135. வணக்கம். பொறாமை கொண்ட ஒருவன் எப்படி வாழ்வில் முன்னேற முடியாதோ அதேபோல் ஒழுக்கம் இல்லாத ஒருவனுக்கும் வாழ்வில் உயர்வு என்பது ஏற்படாது என்பதை வள்ளுவர் இந்த 135வது குறளில் மிக தெளிவாக ஒப்பிட்டு காட்டுகிறார். முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் குணங்களை சுட்டிக்காட்டும் குறள் இது. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் மிலான்கண் உயர்வு. பொறாமை குணம் கொண்டவனிடம் செல்வம் நிலைக்காது என்பதைப் போலவே ஒழுக்கமில்லாத ஒருவனிடம் உயர்வு என்பதும் இருக்காது. இத்தகைய தீய பண்புகள் ஒரு மனிதனின் வளர்ச்சியை அடியோடு பாதிக்கும் என்பதை இக்குறள் எச்சரிக்கிறது. ஒரு மரம் செழித்து வளர நல்ல மண் தேவைப்படுவது போல ஒரு மனிதன் மேன்மையடைய ஒழுக்கம் என்னும் அடிப்படை தேவை. பொறாமை கொண்டவன் எப்படி மன நிம்மதியையும் வளர்ச்சியையும் இழக்கிறானோ அதேபோல் ஒழுக்கமில்லாதவன் தன் கௌரவத்தையும் உயர்வையும் இழக்கிறான். எனவே மேன்மையடைய விரும்புவோர் ஒழுக்கத்தை துணையாக கொள்ள வேண்டும். வாழ்வின் உயர்வுக்கு ஒழுக்கமே ஆணிவேர் என்பதை உணர்ந்து தீய குணங்களை நீக்கி மேன்மையான வாழ்வை அமைப்போம். நாளை 136வது குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.